அடுத்த சம் பார்த்தீங்கன்னா 14வது சம்மு. இஃப் த சீக்வென்ஸ் T1, T2, T3 ஆர் இன் ஏபி. ஓகேங்களா, இது எல்லாம் ஏபியில் இருக்குது. தென் த சீக்வென்ஸ் T6, T12, T18 டேஷ் இஸ் டேஷ். ஓகேங்களா, ஸோ இந்த T6, T12, T18லாம் எந்த டேர்மில் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இது அடுத்தடுத்த டேர்ம்னு 1, 2, 3 கொடுத்துட்டான். இங்கே 6, 12னா இடையில டேர்ம் இருக்கா அப்படின்னா கிடையவே கிடையாது. T6க்கு அப்புறம் T12, T12க்கு அப்புறம் T18 தான். இதுதான் வரிசை. ஸோ இந்த வரிசையில் வந்துச்சு அப்படின்னா இந்த சீக்வன்ஸு என்ன ஆர்டரில் வரும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஏபியா ஜிபியா ரெண்டுமே இல்லையா, இல்லை நம்பர்ஸ் மட்டும் வருமா அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ இதைத்தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். கொடுத்துருக்க கொஸ்டினை நான் பார்த்தீங்கன்னா T1, T2, T3 இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் எழுதியிருக்கேன். நம்மளுக்குரிய ஃபார்முலா வச்சு Tnன்னா A + n - 1 × D அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இதை வச்சு T1ன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் A, செகண்ட் டேர்ம்னா A + D, அதாவது 2 - 1 1D, தேர்டு டேர்ம்னா A + 2D. ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி T6 எழுதுங்க. T6 அப்படின்னா T6 அப்படின்றத A + 5Dன்னு எழுதலாம். இதே மெத்தட் தான், ஃபார்முலா தான். T12ன்றதை A + 11Dன்னு எழுதலாம். T18 A + 17Dன்னு எழுதலாம். ஓகேங்களா, இந்த ஃபார்முலா தான். எண்ணுக்கு பதிலாக 18 போட்டால் 17D தான் வரும். ஓகேங்களா, ஸோ இப்போ இதில் பாருங்கள், ஏலேருந்து ஒரு D ஆட் பண்ணியிருக்காங்க, அடுத்து ஒரு D ஆட் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு D ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஏபி அப்படின்னு அவன் கொடுத்துட்டான். இது வந்து என்ன இதில் இருக்குன்னு கேட்குறான். இப்போ பாருங்கள், இதில் வந்து A + 5D இருக்குது. அடுத்த டேர்மில் A + 11D எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? 60 இருக்குது. இப்போ A + 11Dலேருந்து A + 17D பாருங்கள், எவ்வளோ டிஃப்ரென்ஸு? இதுக்கும் 60 தான். ஓகேங்களா, ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் ரெண்டுமே சேமாக இருக்குது. தேட் ஃபார் திஸ் இஸ் ஆல்சோ ஆன் ஏபி. ஓகேங்களா, எழுதிடலாமா? ஸோ அப்போ இதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஏபி அப்படின்றத கன்ஃபார்ம் அண்ட் அரித்மெட்டிக் ப்ரொக்ரஷன் அப்படின்ட்டு. ஓகேங்களா, அடுத்தது 15th sum. The value of 1 cube plus 2 cube plus 3 cube up to 15 cube minus 1 plus 2 plus 3 up to 15 is என்ன வரும் கேட்டிருக்கான். வழக்கம் போல் நம்மளுக்கு தெரியும் a cube, அதாவது 1 cube 2 cube 3 cube அப்படின்னு n cube இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா? n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்றது தான் ஃபார்முலா. மைனஸ் இது நார்மல், அப்போ n × n + 1/2. ஓகேங்களா, இந்த ரெண்டு ஃபார்முலா அப்படி தான் அப்ளை பண்ண போகிறோம். n வந்து 15, ஸோ 15 × 15 + 1 16/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 15 × 16/2. ஓகேங்களா, கட் பண்ணால் 8 8 எவ்வளோ வரும்? 8 15 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 வருமா? 5 8 40 80. ஓகே, 120 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 120 ஹோல் ஸ்கொயர். நம்மளுக்கு ஏற்கனவே 0ல் இருந்துச்சு, ஸ்கொயர் பண்ணும்போது 0வை மட்டும் விட்டுருவோம். விட்டுட்டு மற்ற நம்பரை பாருங்கள். 12ஓட ஸ்கொயர் எவ்வளோ வரும் நம்மளுக்கு? 144. 0வோட ஸ்கொயர் ஒரு 0 இருந்தால் டபுள் 0 போட போகிறீங்க, மைனஸ் 120. ஓகேங்களா, ஸோ அப்போ 14,400லேருந்து 120 சப்ட்ராக்ட் பண்ணால் 14,280 அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேங்களா, இது ஒன்றும் ரொம்ப பெரிய சம்லாம் இல்லை, அழகாக ஈஸியான சம் தான். நிறையா எக்ஸாம்பிள் இதை போட்டிருக்கோம். ஸோ கொஸ்டின் இவ்வளோ தான். வீடியோ புரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அதோட உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடைவாங்க, நானும் பயனடைவேன். நன்றி. ஸோ இதுக்குரிய ஆன்சர் மட்டும் நோட் பண்ணிக்குவோம். 15th சம் அப்படின்றப்ப 14280 இதுதான் ஆன்சர். ஓகேங்களா, 14280. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.